ஒரு காலத்தில் பல்லாவரம் என்ற கிராமத்தில் சஞ்சீவ் என்ற இளம் பையன் வாழ்ந்தான். சஞ்சீவ் புத்திசாலி மற்றும் விரைவானவன். ஆனால் அவனை கிராமத்தில் இருப்பவர்கள் குறும்பு செய்பவனாக பார்த்தார்கள். அவன் பலமுறை சந்தையில் விற்கும் ஆப்பிள்களை எடுத்து விடுவான் அல்லது பேக்கரின் கடைக்குள் சென்று கேக்கை எடுத்து விடுவான். சஞ்சீவ் ஒரு மோசமான பையன் அல்ல. அவனுக்கு தேவையானதை மட்டும் எடுப்பான், மற்ற குழந்தைகளுடன் பகிர்ந்து கொள்வான். ஒரு வெளிச்சமான காலை கிராமம் மையத்தில் இருந்த கிராம தலைவர் அவருக்கு தெரிந்த சில விஷயத்தை சஞ்சீவிடம் கூறினார். தங்க இறகை பற்றி கூறினார். அந்த இறகு டவுல்பசார் காட்டில் வாழும் மகிழ்ச்சியான பறவைக்கு சொந்தமானது. அந்த மகிழ்ச்சியான பறவையின் ஒரு ஆசையை நிறைவேற்றுபவர்களுக்கு அந்த பரிசை அந்த கழுகுக்கு தரும். அந்த பரிசை ஒரு பேரரசர் ராமு வழங்கினார். சஞ்சீவ் கண்கள் மின்னியது. அந்த கழுகிடமிருந்து அந்த பரிசை பெற்று இந்த கிராமத்திற்கே உதவ ஆசைப்பட்டான். எனவே எவருக்கும் சொல்லாமல் அவன் காட்டிற்கு சென்று விட்டான். டவுல்பசார் காடு அதிசயங்களால் நிரம்பியுள்ளது. அது மட்டுமல்ல, ஆபத்துகளும் அங்கு இருக்கும். சஞ்சீவ் பேசும் காக்கை அது காக்கும் பாலத்தை கடந்தான் மற்றும் ஒளிவரும் மசாலா காளான் மீது கால் வைக்காமல் கவனமாக நடந்தான். கடைசி அவன் கதிரவனால் மின்னும் திசையில் சென்றான். லுமினா என்ற பறவையை கண்ணில் பார்த்தான். அதன் தங்க இறகை சூரியன் ஒளியைப் போல மின்னியது. அதன் கண்கள் அன்பாக ஒளிந்தன. நீ ஏன் வந்திருக்கிறாய், இளம் நண்பா? லுமினா கேட்டது. அதற்கு தலைவணங்கிய பின்னர் சஞ்சீவ் சிறிது தயங்கதுடன், நான் என் கிராமத்திற்கு உதவ உன் தங்க இறகை எடுக்க விரும்புகிறேன் என்றான். ஆனால் அது உனக்கு காயம் ஏற்படுத்தினால் நான் அது செய்ய மாட்டேன். லுமினா ஒரு நிமிடம் அவனை நோக்கி பிறகு சிரித்தது. உன்னில் ஒரு அன்பான இதயம் உள்ளது. நான் உனக்கு என் தங்க இறகை தருகிறேன். ஆனால் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதை உறுதியாகச் சொல்ல வேண்டும். சஞ்சீவ் ஆர்வமாக கண்டிப்பாக செய்வேன் என்று சொன்னான். லுமினா தனது வாலில் இருந்து ஒரு தங்க இறகை எடுத்துக் கொடுத்து, நினைவில் வையுங்கள், இதை நீ புத்திசாலித்தனமாக மற்றவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்றது. உண்மையான மாயாஜாலம் ஆசைகளில் இல்லை, மற்றவர்களுக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதில் உள்ளது. சஞ்சீவ் கிராமத்திற்கு ஓடினான் மற்றும் தங்க இறகை கிராம தலைவரிடம் தந்தான். ஆனால் கிராம தலைவர் பேராசை சிரிப்பு பார்த்தவுடன் அந்த மனிதன் அந்த தங்கத்தை யாருக்குமே உதவ பயன்படுத்த மாட்டான் என்பதைக் கண்டான். ஆகவே சஞ்சீவ் ஒரு துணிவான காரியம் செய்தான். அதை கொடுக்க மறுத்தான். இந்த தங்க இறகு உனக்காக இல்லை, சஞ்சீவ் கூறினான். இது கிராமத்திற்கே. கிராம தலைவர் சிரித்தான் மற்றும் அதை எடுக்க முயன்றான். ஆனால் சஞ்சீவ் இறகை உறுதியுடன் பிடித்தான். கிராம தலைவர் பசியும் பேராசையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று இறகை பிடித்தவாறு கூறினான். இந்த கிராமம் செழிவாக இருப்பதற்காக தான் இந்த இறகை கொண்டு வந்தேன் என்றான். இறகு பிரகாசமாக ஒளிந்தது. ஒரு நிமிடத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் உணவுப் பொருட்கள் தோன்றின. நிலங்கள் பயிர்களால் வளமாயின. அந்த நாளிலிருந்து கிராமத்தவர்கள் சஞ்சீவை குறும்பு செய்பவனாக நினைக்கவில்லை. அவனை ஒரு ஹீரோவாக பார்த்தனர். அவன் தனது புத்திசாலித்தனத்தை மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தினான். கழுகு அவனுக்கு கற்றுக் கொடுத்து போல மற்றவர்களுக்கு உதவி செய்தான்.